ஷீ ஹல்க் எபிசோட் 3 பிரேக் டவுன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் இந்த எபிசோட்லேருந்து தான் பயங்கர கிரிஞ்சாக மாற ஆரம்பிச்சுது. அதுவும் போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் வந்துட்டு கொஞ்சம் கிரிஞ்சு ஓவர் டோஸாக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த சீரிஸ் முழுக்கவே எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு எதை நோக்கி போதுன்னே சொல்ல முடியாது, அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருக்கு. அது இந்த எபிசோட் தான் மெயின். போன 2 எபிசோட்லையாச்சும் அவளோட ஆர்ஜின்னு எதை நோக்கி ஒரு கேஸ் போகுதுன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு இலக்கியம் இல்லாமல் இதில் எது நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ ஆரம்பிப்போம். ஒரு சீரிஸ் கிரிஞ்சுன்னு தெரிஞ்சு பிரேக் டவுன் பண்ணுற ஆள் நான் தாங்க. அதனால் அதுக்காகவாச்சும் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? எபிசோட ஸ்டார்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஓடிசியோட அந்த ஒரு ப்ரிசன்க்கு வெளியே தான் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே போட்டு தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க டைரெக்டாக அங்கேருந்து நம்ம ஜெனிஃபர் ஆர்டர்ஸ் உள்ளே போய் எமில் பிளான்ஸ் கிட்ட ஏன் இந்த மாதிரி பண்ணேன், ஜெயிலேருந்து எப்படி தப்பிச்சு போனேன், இது எவ்வளோ பெரிய க்ரைம் தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, நானா போல வாங்க தான் என்னையை கூட்டிகிட்டு போனார், ஏதோ ட்ரைனிங்காக அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனார், எனக்கு மற்றபடிக்கு ஒன்றும் தெரியாது, நானாக தான் விருப்பப்பட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன், இல்லை நான் அப்படியே தவிச்சு போயிருப்பேன் அப்படி மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இப்போ நிக்கி கிட்ட சொல்லி வாங்கோட அந்த ப்ரொஃபைலை செக் பண்ண பார்க்க சொல்கிறாங்க. வாங்க பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரெக்டாக வந்துட்டு சாஸ்டர் சுப்ரீமா ஃபுல் டைம் வந்துட்டு இருக்காரு. அந்த சோஷியல் மீடியா பேஜில் அவரோட சாஸ்டர் சுப்ரீமா ஃபுல் டைம் இருக்காரு, லைப்ரரியனா ஃபுல் டைம் இருக்காரு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டார்கெட் சேல்ஸ் அசோசியேட்டாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. 9 வருஷத்துக்கு முன்னாடி 11 வருஷத்துக்கு முன்னாடி லைப்ரரியனாக இருந்திருக்காரு. டார்கெட்டில் சேல்ஸ் டார்கெட்டுன்றது கிட்டத்தட்ட அவங்க ஊரில் ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான். டார்கெட்டில் இவருக்கு கார் சேராது, இவர் தான் காமத்தாஜில் இருக்காரு, மேஜிக் தெரியும், லைப்ரரியனாலாம் இருந்திருக்காரு. இவருக்கு அதில் போய் சேல்ஸ் அசோசியேட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தார். சரி, வேறு ஏதோ வேலை பார்த்துருப்பாரு போட்டிருக்கு. அப்போ அதுனா ஐ திங்க் அது லாக்டவுன் சமயத்தில் தானோ, லாக்டவுன்ன்ற பாருங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நிக்கி வந்துட்டு நான் கையில் புக் வச்சிருக்கமா ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன், ஸோ அதனால் எதனா வந்துட்டு செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. அப்சல்யூட்லி அவர் ஒரு லைப்ரரியன். ஸோ லைப்ரரியன் எதுக்காக வந்து செக் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காங்களோ என்னவோ. அந்த இடத்து சைட்லேயே வந்துட்டு 4th பிரேக் பண்ணி நம்ம கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு புரியுது வாங்க வந்தார், அதே மாதிரி ஒவ்வொரு எபிசோட்லையும் கேமியோ வரும்னு நினைக்காதீங்க, யாரோட ஷோ ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு ஜெனிஃபர் ஆர்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அடுத்தடுத்ததில் கேமியோ வரப்போகுது அப்படின்றத நமக்கு இந்த இடத்துல லைட்டாக கொஞ்சம் டீஸ் பண்ணுறாங்க. அவரோட சோஷியல் மீடியா பேஜில் பாருங்கள், அவரோட ஃபாலோவர் ஆக்சுவலி மியூச்சுவல் ஃபாலோவர் நம்ம ப்ரூஸ் பேனராக மட்டும்தான் இருப்பார். பாசிபிளி நிக்கி பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பேனரை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நம்ம நிக்கிக்கும் சரி வாங்குக்கும் சரி தெரிஞ்ச ஒரே ஆள் ப்ரூஸ் பேனர் தான். ஸோ அதனால் 2 பேத்துக்கும் அவர் மியூச்சுவலாக இருந்துகிட்டு இருக்காரு போட்டிருக்கு. ஸோ இந்த பக்கம் நியூஸில் எல்லாருமே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷீ ஹல்க் வந்துட்டு அபாமினேஷனை தான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறாங்களா, இவங்க இதுக்காக வராங்க, என்ன சம்மத்தம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நடந்தது என்ன குற்றம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் மார்வல் கிட்டத்தட்ட அவங்களே கலாச்சிக்கிற மாதிரி அந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்துட்டு எதுக்காக ஃபீமேல் சூப்பர் ஹீரோஸ், இதுக்கு மாதிரி ஃபீமேல் சூப்பர் ஹீரோஸ் வேணாம், எதுக்கு மாதிரி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது வந்துட்டு அவங்கள கலாய்க்கிறாங்க, அவங்க வந்துட்டு நம்மளை கலாய்க்கிறாங்க, நாம் அந்த மாதிரி புலம்புறோமா அந்த ஒரு ஆங்கிளில் நம்மளை கலாய்க்கிற மாதிரி அவங்க போட்டிருக்காங்க. அண்ட் அந்த இடத்துல ஏகப்பட்ட மீம்ஸுமே இருக்குது. அண்ட் எல்லாருமே எனக்கு அந்த பழைய ஆளுக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. நாமளும் அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்னும் கொடுத்த பாடு இல்லை. ஃப்யூச்சரில் வருமா டவுட்டு தான். சரி வரும்போது பார்ப்போம். அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அபாமினேஷனை ஜெயிலுக்கு போட காரணமாக அந்த வக்கீல் கிடியன் வில்சனை பார்க்குறாங்க. ஸோ கிடியன் வில்சன் ஆக்சுவலி காமிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சாம் வில்சனோட ஒரு பிரதர் மாதிரி தான் வந்திருந்திருப்பார். இங்கே அவர் பார்த்தீங்கன்னா நம்ம சாம் வில்சனோட என்னடான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். இந்த இடத்துல அப்படி எதுவும் மென்ஷன் பண்ணப்படல. அவருக்கு ஒரே அக்கா சாரா தாங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிடியன் வில்சனை பற்றி பெருசாக எங்கேயும் மென்ஷன் பண்ணல. அண்ட் அடுத்த சீனில் அவங்க ஆஃபீஸ் போகிறாங்க. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஹாலிவே கூப்பிடும்போது அந்த இடத்துல டென்னிஸ் நோத் வந்திருக்காப்ல. ஸோ டென்னிஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு லைட்டில் ஃபாலோ ஏமாற்றப்பட்டிருப்பாரு, மேகந்தி ஸ்டாலினா மாதிரி ஏமாற்றிருக்காங்க அப்படிமா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இவரை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஷீ ஹல்க் கூப்பிடும்போது அவங்களும் முடியாதுன்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலரின்னு ஒரு கேரக்டரை கூப்பிடுறாங்க. இவங்க பேர் ஆக்சுவலி மேலரி ப்ரோ. காமிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷீ ஹல்க்கு ரெடி பண்ணி ஒரு சில க்ளோன்ஸ் உருவாக்குவாங்க, ஒரு வில்லன் குரூப். அந்த வில்லன் குரூப்பில் ஒரு ஆள் மாதிரி தான் மேலரியை காட்டியிருப்பாங்க. இங்கே கம்ப்ளீட்டாக ஒரு வேற ஆளுன்ற மாதிரி தான் காட்டியிருந்திருக்காங்க. ஸோ பாசிபிளி பார்த்தீங்கன்னா இவங்க வில்லனாக வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆக்சுவலி சீசன் 2மே அதை பற்றி நம்ம லாஸ்ட் எபிசோட போய் பேசுவோம், இப்போயே முழுசாக பேசுவானா. அண்ட் அந்த இதில் ஷீ ஹல்க்கும் மாட்டேன்ட்டாங்க, அவங்களும் மாட்டேன்ட்டாங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற இன்னொரு லாயரை பார்த்தீங்கன்னா இவருக்கு லாயராக இருக்கிறதுக்காக என்ன கேஸ் நிறுத்தினா ஆக்சுவலி நம்ம அஸ்கார்டை சேர்ந்த ஒரு லைட் எல்ஃப் வந்துட்டு மேகந்தி ஸ்டாலி மாதிரி வேஷம் போட்டு டென்னிஸ் ஏமாத்திருக்கதான் மென்ஷன் பண்ணுவாங்க. இது ஒரு கேஸ் போயிட்டுருக்கோம். அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குமே வந்துருவார். வாங்க வந்துட்டு நான் அபாமினேஷனை கூப்பிட்டு போனதுக்கான காரணம் என்னோட சாஸ்டர் சுப்ரீம் ட்ரைனிங்காக அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா நம்ம இவர் இல்லாத கொஞ்ச நாள்லேயே ஒரு சாஸ்டர் சுப்ரீமாக அறிவிச்சிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் அவரை கூட்டு போய் ட்ரைனிங் பண்ணியிருப்பாரு. ஆனால் டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா டைம் லைன் படி வந்துட்டு இவர் கிட்டத்தட்ட சாஸ்டர் சுப்ரீம் ஆகி நிறைய வருஷம் இருக்கணும். ஏன்னா 5 வருஷம் பார்த்தீங்கன்னா பிளிப் ஆகி அதுக்கப்புறம் இருந்திருக்காரு. இது பிளிப்புக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஷாங்ஷியுமே நடந்திருக்கும். ஸோ 9 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவர் இப்படி இருந்திருக்காரு. பட் ஸ்டில் இன்னுமா பார்த்தீங்கன்னா மாறாமல் இருக்காரு. பட் ஸ்டில் இன்னுமா ட்ரைனிங் எடுக்காமல் இருக்காரு. 5 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சரி என்னவோ அவர் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்காக கூட்டு போயிருக்கா அப்படி மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பாப்ல. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னால் வந்துட்டு இது எல்லாரும் மெமரியிலேருந்து மறக்க வைக்கலாம் முடியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நோவே ஹோம் அப்படியே மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எம்மிலா வந்துட்டு ஷேடோ டைமென்ஷனுக்கும் மிரர் டைமென்ஷனுக்கும் அம்பிடலாமான்னு கேட்டுவார். மிரர் டைமென்ஷன் அப்சல்யூட்லி நமக்கு தெரியும். ஷேடோ டைமென்ஷன் பற்றி ஆக்சுவலி இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தோர் 11th சென்டர் படத்தில் காட்டியிருப்பாங்க. ஷேடோ ரேமில் தான் வந்துட்டு நம்ம கவர்மெண்ட் அந்த பசங்களை கடத்திட்டு போய் வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பாசிபிளி இது அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து தான் நம்ம எபில் பிளான்ஸோட கேஸுமே பார்த்தீங்கன்னா லைனுக்கு வருது.
அந்த இடத்துல ஏகப்பட்ட பேரை கூப்பிட்டு சாட்சி சொல்ல சொல்கிறாங்க. வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கடைசி நிமிஷத்தில் தான் பார்த்தீங்கன்னா வாங்கு கடைசி என்ட்ரி கொடுக்குறாப்புல, ஹீரோ என்ட்ரி மாதிரி லாஸ்ட்டில் தான் வருவாப்பில் போல். அந்த இடத்துல அவருமே வந்துட்டு கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு, நான் என்னோட ட்ரைனிங்காக தான் எமில் பிளாட்ஸ்கே கூட்டு போனேன், அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது, அவனாக தான் விருப்பப்பட்டு வந்து ஜெயிலில் உட்காந்துருக்கான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவார். அண்ட் அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எமில் பிளாட்ஸ்கேல பிரச்சனை வராது, ஆனால் அபாமினேஷனால் பிரச்சனை வரலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தானே உங்களுக்கு பிரச்சனை, இப்போ பாருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆக்சுவலி எமில் பிளாட்ஸ்க்கு அபாமினேஷனாக உருவாருவாப்பில். ஸோ உருமாறுறது அந்த லுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலி காமிக் அக்யூரேட் லுக் தான், அதில் எந்த குறையும் கிடையாது. பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடி தான் இருக்குது, முக்கியமாக அந்த ஃபேஸு. நீங்கள் இதே த இன்க்ரெடிபிள் ஹல்க் படத்தில் பார்த்துக்கோங்களேன், அங்கே வந்து அபாமினேஷனுக்கும் இந்த அபாமினேஷனுக்கும் துளி கூட சம்மந்தமே கிடையாது. ஐ மீன் நான் அப்பியரன்ஸ் வைஸ் சொல்கிறேன், அந்த அபாமினேஷனை பார்த்தாலே பயமாக இருக்கும், இந்த அபாமினேஷனை பார்த்தா காமெடியாக இருக்குது. இதில் ஆளையே பார்க்குறதுக்கு இப்போ ஒரு ஜென்டில் ஜெயிண்ட் மாதிரி இருக்காரு. அந்த ஒரு பழைய டார்க்கான ஃபீல் திரும்ப வந்தால் நல்லா இருக்குங்க. அந்த ஒரு பழைய டார்க் வைப் இன்க்ரெடிபிள் ஹல்க் படத்தை நான் உண்மையிலேயே மிஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி இதை கூட்டிகிட்டு போயிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் ரொம்ப காமெடி சீசன்ற பேரில் சப்பையாகிட்டாங்க எல்லாத்தையும். மூஞ்சிலேயே விஎஃப்எக்ஸ் பயங்கரமாக அடி வாங்குது. பட் எப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசி முடிச்சு வாங்கவே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வரட்டாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டுமே கிளம்பிடுறாப்புல. ஸோ பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வருது. வெளியே வந்தால் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு மாஃபியா ஷூட்னால தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா காமிக்கில் வந்துட்டு ஒரு மாஃபியா சேர்ந்த ஒருத்தன் ஷூட் பண்ணி தான் நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸ்க்கு அடிபட்டுரும். ஸோ ஜெனிஃபர் வால்டர்ஸ்க்கு ரத்தம் நிறைய போயிருக்கு அப்படின்றதுனால தான் நம்ம ப்ரூஸ் மேலே ரத்தம் கொடுத்து அவங்களை காப்பாற்றுவாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா காமிக் ஆர்ஜனை அதை லைட்டாக இந்த இடத்துல சும்மா மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அகைன் பார்ல உட்காந்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு முக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஏகப்பட்ட பேர் ஒன்று வறுக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பக்கம் நம்ம அபாமினேஷனுக்கும் ஷீஹல்க்கு ஏதோ தொடர்பு இருக்கிற மாதிரி அபாமி பேபி அப்படின்ட்டுலாம் போட்டிருக்கானுங்க. எப்படிலாம் எவ்வளோக்கு மோசமாக யோசிக்கிறாங்களோ. சரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அந்த டெனிஸ் ரெப்ரசன்ட் ஆயிருமே வராரு. அங்கே தான் அவங்க சொல்கிறாங்க ஜெனிஃபர் வால்டர்ஸ் இப்போ தான் ரெண்டு கதையுமே ஒன்றா சந்திக்க போகுது அப்படின்னு. சந்திக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஆல்ரெடி ஜெனிஃபர் வால்டர்ஸ் வந்து டெனிஸை டேட் பண்ணியிருக்காங்க போட்டிருக்கு. அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இவங்களே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கோர்ட்டுக்கு கூட்டு வந்து அந்த இடத்துலேயே சாட்சி சொல்ல வைக்கிறாங்க. சாட்சியில் வந்துட்டு அவனே அப்படி இப்படின்ற மாதிரி டெனிஸ் பற்றி கொஞ்சம் கேவலமாக தான் பேசுகிறாங்க. பட் அதெல்லாம் மோசமான விஷயமா இருந்தாலும் அதுதான் உண்மை. ஸோ அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உண்மை எல்லாத்தையும் அவங்க மூலமாகவே வாங்கி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா லைட் எல்ஃப் அந்த ரூனான்றவங்களை வந்துட்டு உள்ள போட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த லைஃப் எல்ஃபோட பேர் லூனாவா, அவங்க கூட பார்த்தீங்கன்னா லூனா இல்லை ரூனா. ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் கடை சேர்ந்தவங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம டார்க் எல்ஸை ஆல்ரெடி எம்சியூக்குள்ளே பார்த்துருப்போம், லைட் எல்ஸை பெருசாக நம்ம பார்த்துருக்க மாட்டோம். என்கேம் ஃபைனல் பேட்டலில் கூட அவங்க அந்தளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி நமக்கு பெருசாக காட்டப்படல. பட் லைட் எல்ஃப் இருக்காங்கங்க. அண்ட் லைட் எல்ஃபாலையுமே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். இப்போ கூட ரீசெண்டாக அந்த டேட் டெவில் சீரிஸில் அது ஒரு ஸ்க்ரல்ன்ற மாதிரி எழுது அப்படின்ற மாதிரி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சீன் வந்துட்டுருக்கோம் எபிசோட் 4ல். அப்போ ஸ்க்ரல்ஸ் மாதிரி லைட் எல்ஸாலுமே உருவாக முடியும். இன்ஃபேக்ட் ஸ்க்ரல்ஸை விட ரொம்ப ஈஸியாகவே உருமாறுறாங்க. அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் கூட அவளை வந்துட்டு உருவமற்ற பவரே பிடுங்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஜெனிஃபர் வால்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு, அந்த பிரச்சனையும் முடிஞ்சிச்சு, இந்த பிரச்சனையும் முடிஞ்சிச்சு. 2 பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துருச்சு. அண்ட் ஷீஹல்க்கு என்ன ஜெனிஃபர் வால்டர்ஸ்னால் யார் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ கேட்குறாங்க. இன்டர்வியூவில் என்ன கேள்வி கேட்கணுமோ அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாமல் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளுமே வந்துட்டோமே அப்படின்னு வேறு வழி இல்லாமல் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க ஜெனிஃபர் வால்டர்ஸ். அதையுமே முடிச்சுட்டு இந்த பக்கம் அவள் தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது குறுக்க பார்த்தீங்கன்னா 4 காவாலி பசங்க வந்து வம்பிழுக்கிறானுங்க. முன்னாடி மாதிரி நான் ஜெனிஃபர் வால்டர்ஸோட அப்போ நான் ஷீஹல்க்கு அப்படின்னு சொல்லி உடனே பார்த்தீங்கன்னா ஷீஹல்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி 4 பேத்தையும் அசால்ட்டாக அடிச்சு போடுறா. இது பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சொல்ல முடியாது. நம்ம WWE கிரேட் காலி எப்படி வரவன் போகிறோன்னா சும்மா இப்படிப்பா அப்படி போன சும்மா தட்டி விடுவார். அந்த மாதிரி ஜெனிஃபர் வால்டர்ஸ் 4 பேத்தையும் அசால்ட்டாக தட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவங்க 4 பேரோட பேர் தான் பார்த்தீங்கன்னா ரெக்கிங் க்ரோ. காமிக்கில் அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஆளுங்க. பட் படத்தில் பார்த்தீங்கன்னா இவனுங்க வந்துட்டு அந்த நியூஸ் காரில் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து ரூன் பண்ணப்பட்ட அந்த ஆப்ஜெக்ட்ஸை திருடிட்டு வந்திருக்கானுங்க. அந்த டூல்ஸ் வச்சு சண்டை போடுற மாதிரி காட்டியிருப்பானுங்க. அதுக்கு பெருசாக பவர்ஸ் ஒன்றுமே இருக்காதுங்க. ஷீஹல்க்கு கொஞ்சம் கூட அதெல்லாம் டேமேஜே பண்ணியிருக்காது. இதை வச்சு என்ன சண்டை போட வர போகிறானுங்கன்னு தெரில. அண்ட் அவனுங்க அந்த இடத்துக்கு உண்மையாகவே வந்தது நம்ம ஷீஹல்கோட அந்த ஒரு பிளட்டை கலெக்ட் பண்ணுறதுக்காக. பட் ஹல்கோட தோளில் தான் அந்த ஊசி எதுவுமே இறங்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எல்லாத்தையும் அடிச்சு போட்டு ஊசியுமே நெளிஞ்சு போயிடுது, எல்லாத்தையும் அடித்து துரத்தையும் விட்டுறாங்க. பாஸுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ யார் அந்த பாஸு அடுத்த எபிசோடு போகும்போது பார்ப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்ணாடியை பார்க்குறேன். கண்ணாடியில் ஆக்சுவலி நம்ம ஜெனிஃபர் வால்டர்ஸ் அந்த ஷீஹல்கோட முகம் தெரியுது. பரவாயில்லப்பா இந்த உருவம் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்க்குறேன். எக்ஸாக்ட்லி வனம் படத்தில் வந்த அந்த ஒரு சீக்வன்ஸ் மாதிரியே தான் இருக்குது. அதே மாதிரியும் இருக்கலாம். எல்லாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹல்கோட 2003 ஒரு படம் வந்திருக்கும். அந்த படத்தில் கூட ஒரு மிரர் சீன் வந்திருக்கும். கிட்டத்தட்ட அது மாதிரியுமே நீங்கள் அதை வச்சுக்கலாம். அண்ட் இந்த எபிசோடில் ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனுமே இருக்குது. அதை பார்த்துறாதீங்க, எனக்கே ஏன்டா பார்த்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. இது எதுக்கு போஸ்ட் கிரெடிட் சீனுன்னு சொல்ல வைக்கிறாங்கன்னு தெரில. ஏதோ ஜாலியாக முடிக்கணுன்ற பேரில் முடிச்சிருக்காங்க. ஆனால் கிரிஞ்சுத்தனமாக முடிச்சு விட்ருக்காங்க. வெல் அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நான் அதே விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.